அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கோவையில் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியாதவர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை மக்களவை தொகுதியில் 21,6,124 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் பட்டியல் வெளியிட்டிருந்தது. ஆனால் தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியவில்லை என்றும் சில நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் சிலர் போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவையைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் 2019 மற்றும் 2021 ஆண்டு தேர்தல்களில் கோவையில் தாம் வாக்களித்ததாகவும் ஆனால் தற்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் தனது பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் சுதந்திர கண்ணன் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். நீக்கப்பட்ட பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்களை மக்களவை தேர்தலில் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதுவரை கோவையில் மக்களவை தேர்தல் முடிவை அறிவிக்க கூடாது என்று சுதந்திர கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு கடந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோல் அரசு பேருந்துகள் சேதமடைவது தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்தினார். அப்போது பேருந்துகளை முறையாக பராமரிப்பது குறித்து ஊழியர்களுக்கு அறிவுறுத்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் ஆய்வு செய்ய ஊழியர்களுக்கு போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. ஆய்வு செய்து பாதிப்புகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கையை அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களும் போக்குவரத்து துறை செயலாளரிடம் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.